ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவை போடாமையே சூப்பரான கிறிஸ்பியான, அதுவும் ஹெல்த்தியாக கம்பு மாவுலேருந்து நம்ம கம்பு ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நானும் புதுசாக இது ட்ரை பண்ணது தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுனால சரி ஒரு வீடியோவாக எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் தோசை மாவு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோசை மாவோட நான் ராகி கம்பு மாவை பாருங்கள், கம்பு நல்லா கழுவி அதை காய வச்சு அதை மாவாக பண்ணி 4-5 தடவை ஜலிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைன இருக்கும். நிறைய தடவை ஜலிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அது அரைப்படாது. அதையும் அதோட அந்த மாவோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது நார்மல் நம்ம இட்லி தோசை மாவோட மிச்சம் இருந்தது. மிச்சமாகிற மாவு கொஞ்சமாக இருக்கும்ல, அதோட எதுவும் சேர்த்து ஏன்னா பத்தாது எல்லாருக்கும் அப்படிங்கிறனால இதை ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் நார்மலாக ட்ரை பண்ணேன். தோசை மாதிரி போட்டால் நல்லா மொத்தமாக வந்தது. எங்கள் வீட்டில் பையன் சாப்பிட மாட்டான். ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் எனக்கும் பிடிக்கும், என் பையனுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு 4 கரண்டி தோசை மாவோட நான் கம்பு மாவை சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒரு தடவை நல்லா வந்தனால, ப்ளைனாக நல்லா வந்தனால சும்மா ரவா தோசை மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறக்கோசரம் ரவா தோசைக்கு என்னென்ன சேர்த்துமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பச்சை மிளகா ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் மிளகு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சியை அந்த மாவோடு சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் அந்த மாவோடு சேர்த்திக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும் மாவு. நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் நார்மல் ரவா தோசை பண்ணுற மாதிரியே தான் இதுவும் ப்ரொசீஜரும். அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் வச்சுட்டு, ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணதை போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஆயிலில் அந்த காரம் உங்களுக்கு இறங்கும். அதுக்கோசரம் தான் இதை தாளிப்பு பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடுகும் அந்த மிளகு தட்டி வச்சுக்க. சில பேர் மிளகு முழு மிளகும் போடுவாங்க. அது உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முழு மிளகு போடுறனாலும் போட்டுக்கலாம். முழு மிளகு கொஞ்சம் நிறைய செலவாகும். நான் அதை வேஸ்ட் பண்ணுவாங்க பசங்க, தூக்கி எறிவாங்கிறதுனால நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி போடுறதில்ல. இந்த மாதிரி தட்டி போட்டால் நம்ம வயிற்றுக்குள்ளே போய்ட்டு எப்படி சாப்பிட்ருவாங்க அந்த தோசையில். ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் எப்போவுமே நார்மலாக. அதனால் பாருங்கள் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த கம்பு மாவை சேர்த்திட்டு தோசை மாவு 4 கரண்டினா கம்பு மாவும் 4 கரண்டி போட்டுக்கோங்க. ஈக்குவல் அல்லது கொஞ்சம் கம்பு மாவு சேர்த்து கூட போடலாம். 5 கரண்டியாக கூட போடலாம். நான் கொஞ்சம் அளவு கரெக்டாக போட்டு ட்ரை பண்ணல. ஒரு 4 கரண்டி போட்ட நல்லாவே வந்தது. அதுக்கப்புறம் நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயும் தேய்ச்சிக்கணும். தோசைக்கல்லை நல்லா சூடாகி அந்த உங்களுக்கு நல்லா கல் காஞ்சிருக்கணும். அப்போ தான் இது கிறிஸ்பியாக வரும். நார்மலாகவே ரவா தோசை கிறிஸ்பியாக வரும். பட் இது கம்பு மாவில் செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ஹெல்த்தியும் கூட. ஸோ அதனால் யாராவது ட்ரை பண்ணுங்கள். அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா கல் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் எப்படி ஊற்றணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் மாவு எடுத்துகிட்டு ஓரத்துலேருந்து ஊற்றும் போது கீழே வளைஞ்சி வந்துடும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த ஓட்டையாக உங்களுக்கு ரவா தோசையோட ஷேப் வரும். அதனால் எப்போவுமே நீங்கள் ரவா தோசை செய்கிறதுனா மேலே அப்படியே இந்த கல் ஓரத்துலேயே ஊற்ற ஆரம்பிக்கணும் நீங்கள். அப்போ இன்னொன்று மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் நீங்கள் மாவை நல்லா கலந்து அடியில் உங்களுக்கு கெட்டியாக இருக்கும். மாவு கெட்டி பதமாக இருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். ஸோ அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதும் இந்த ரவா தோசை மட்டும் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி இது பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி பதமாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த தண்ணி கம்மியாயிடும். அப்போ நீங்கள் திரும்பவும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். மெயினாக உப்பு தான் போடுவோம். இல்லை கருவேப்பிலை, கொத்தமல்லியும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம் திரும்பவும். அது அவங்கவுங்க விருப்பம். அப்படியே கூட ஊற்றி சாப்பிட்லாம். ரவையே போடாமல் ரவா தோசை லெவலில் சூப்பரான கிறிஸ்பியான ஹெல்த்தியான கம்பு ரவா தோசை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் கூட நான் ரவை சேர்த்தலை.
அந்த ரவை பதம் எப்படி வந்ததுன்னா, நம்ம வந்து அந்த கம்பு மாவு அரைக்கும்போது கடைசியா இருக்கிற அந்த ரவையா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் அப்படியே சேர்த்திக்கிட்டேன். நானும் இது வந்து ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணேன். ஜஸ்ட்டு சும்மா மாவு பத்தலைங்கிறனால கொஞ்சம் மாவை ஆட் பண்ணி ஊற்றி பார்த்தேன். அதில் எனக்கு ஷாக்கிங்கா என்னன்னா, நல்லா சூப்பரா வந்தது ரவா தோசை மாரி. சரி ஏன் ரவா தோசை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே வந்து சும்மா நார்மல் தோசை போட்டேன். அதுவே ரவா தோசை மாரி ரொம்ப கிறிஸ்பியா இருந்தது. அதான் ஃபஸ்ட்டு நீங்க வீடியோ பார்க்குறது வந்து வெறும் ப்ளைன் தோசை தான். நெக்ஸ்ட் டே வந்து ரவா தோசை ஸ்டைல்ல எல்லாமே செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு, சேமை வந்து ப இது பாதி மாவு, அது பாதி மாவு போட்டேன். நீங்க எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் கம்பு மாவு சேர்த்துக்கலாம். ஸோ கம்பு ரவா தோசை சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கணுங்க, ஹெல்த்தியா சாப்பிடலாம். எப்போவுமே வந்து இப்போ சிறுதானியங்கள் வந்து நிறைய சேர்த்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஹெல்த் வைஸ் எல்லாருமே அதே மாரி எங்கள் வீட்லயும் அப்படிதான் சிறுதானியங்கள் கொஞ்சம் சேர்த்த ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில் நல்லா வந்தனால இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நார்மலா தோசை மாவு சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு ஹெல்த் வைஸ் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி இந்த தோசை, இட்லி சாப்பிடாதீங்க. இந்த மாரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்பு மாவு இந்த மாரி ஆட் பண்ணி தோசை செய்வேன். ஸோ அதை செஞ்சதில் நல்லா வந்தனால உங்களுக்கு இது இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்பியா நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். என் வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வரதில்ல. ஒருத்தருங்க பார்த்துட்டு நீங்கள் போடுற ரெசிபி வந்து நல்லாயிருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2, 3 வீடியோ என்னோடது பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அவங்க போட்டிருந்தாங்க. அவங்க பேர் வெண்ணிலான்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் கிவிங் யுவர் கமெண்ட்ஸ் சிஸ்டர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து யாரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சதானே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம வந்து யாரையும் கம்பல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாட் வந்து கொஞ்சம் வீடியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்தது. ஸோ நான் யாரையும் வந்து போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறதில்ல. ஏன்னா நார்மலாகவே நம்ம வந்து நம்ம பேசுகிறதோட நம்ம வீடியோஸ் வந்து பேசும்போது அவங்களே தானாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை தான் நம்பிட்டுருக்கேன். கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் போடுற பெரிய வீடியோ எல்லாமே கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் போடுறேன். ஆனால் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் த வியூவர்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.